ஆஞ்சநேயா, சீதை நீ போய் ராவணவதம் ஆயிடுத்துன்ற சமாச்சாரத்தை சொன்னாதான் நம்புவா. வேற யார் சொன்னாலும் ராட்சசமாயன்னு நினைச்சுப்பா. அதனால நீதான் அந்த ஒரு விஷயத்தை போய் சொல்வதற்கும் தகுந்தவன். அவளிடத்துல மோதிரத்தை கொடுத்து ஆறுதலை சொன்னவன் சுந்தரகாண்டத்துல. நீயே போய் சீதையினிடத்துல ராவணவதம் ஆயிடுத்துன்ற விஷயத்தை சொல்லிட்டு வான்னார். வாழி சோபனம் வாழி ஜானகின்னு சோபனம் பாடிண்டு நேர ஆஞ்சநேயன் அசோகவனத்தை அடைஞ்சார். சீதையை நமஸ்காரம் பண்ணார். அம்மா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ராவண வதம் ஆயிடுத்து. ராவணன் மாத்திரமில்ல, அவனை சேர்ந்த அரக்கர்கள் எல்லாரையும் சுவாமி வதம் பண்ணிட்டார். இந்த ஒரு நல்ல விஷயத்த உங்க கிட்டக்க சொல்லிட்டு வர சொன்னார்னா சீதைக்கு பரம சந்தோஷமா. வள்ளலே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்னிடத்துல சொல்லி எனக்கு இதற்கு முன்னாடி ஒரு தடவை அங்குள்ளியத்தை கொடுத்து என்னையும் ராமனையும் மனசால சேர்த்து வச்சு இப்ப உடலாலையும் நேர ஒத்தரக்கொத்தர் சந்திக்க கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிருக்கே. பாழிய பனை தோல் வீர துணையிலன் பரிவு தேர்த்த வாழிய வள்ளலே, நீ நித்திய சிரஞ்சீவியாக ஆஞ்சநேயா கலியுகம் முடிகிற வரைக்கும் ராமாயணத்தை கேட்டுட்டு சௌக்கியமா இருக்கணும்னு வாழ்த்தினாளாம். இதை விட பிராட்டியோட திருவாக்கால வேற என்ன அவனுக்கு கொடுத்திருந்தா கூட ஈடாகும். அம்மா, இதை விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்கு? இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்கணும்னு சொன்னார். என்ன வேணும்னு கேட்டா, இத்தனை நாளா உங்களை இம்சிச்சிருந்தாலே இந்த ராட்சசிகள், அவளை நான் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க உத்தரவு தேவைன்னார். சீதை சிரிச்சாளாம். இத்தனை நாளா உன்னை மகா பண்டிதன்னு நினைச்சிருந்தேன். உன்னுடைய வானர புத்தியை கொண்டு காமிச்சுட்டியடா. ஒரு எஜமானனுடைய உத்தரவை ஒருத்தர் சிரசாய் மேற்கொண்டு அதை நிறைவேற்றினாள்னா அவ தப்பு பண்ணுவான்னு அர்த்தமா? ராட்சசிகள்லாம் என்ன சுயமாவா இம்சிச்சா? ராவணன் உத்தரவு போட்டான். எஜமானனுடைய உத்தரவை கேட்கிறவன்லாம் தண்டிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா அப்புறம் அதற்கு ஒரு அளவே கிடையாதுரா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நகசியல்னாபராத்யதே, மனுஷனா பிறந்தவன் உலகத்துல தப்பு பண்ணாமையே இருக்க முடியாது. யாராவது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு காரியத்துல தப்பு பண்ணியே ஆகணும். தப்பு பண்றவாள்லாம் தண்டிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா நம்ம ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துட்டே தாண்டா இருக்கணும். அதனால இவாளை நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இவா என்ன சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியே திரிஜட சொன்னா சீதைக்கு நல்ல காலம் வந்தா உங்களை துன்புறுத்துவாள்னு. அப்பவே நான் சொல்லிட்டேன், இவா என்ன சரணாகதி பண்ணலேனா கூட நான் காப்பாத்துவேன், எனக்கு ஒரு நல்ல காலம் வந்தாள்னு. ராமனோட குணம் சரணம்னு என்னுடைய திருவடியில விழுந்தாதான் காப்பாத்துவேன்றது ராமனுடைய குணம். யார்தான் தப்பு பண்ண தப்ப உணர்ந்துட்டாள்னா அவளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமைன்னு ஒரு படி மேலேயே போய் தாயாராக இருக்கிறதுனால சீதை பேசினா